புட்டிங்லேயே இந்த மாதிரி புட்டிங் நீ செஞ்சுருப்பீங்களாங்கிறது தெரியல. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நான் அகரகர் சேர்க்குறேன். அகரகர் நல்லா கரையட்டும். இதுக்கு இடையில நான் ஜெல்லி காய்ச்சி உரைய வச்சுருக்கேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் கஸ்டர்டு கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை உள்ளே இருக்க விதை இல்லாமலும் புளிப்பு இல்லாமலும் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம ஜெல்லி உரைய வச்சோம்ல, அது நல்லா உறைஞ்சிருக்கு. இப்போ நான் அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஜெல்லியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது சாப்பிடவும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ பாலில் அகரகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக மில்க் மேடு மட்டும் சேர்க்க முடியாது இல்லையா, கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்டை அதில் சேர்க்குறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கெட்டியாக வந்தோன்னே இதை அப்படியே கேக் பவுலில் ஊற்றிட்டு இதில் கட் பண்ணி வச்சுருந்த கருப்பு திராட்சை நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜெல்லியும் மேலாப்பில் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரெண்டும் ஆப்போசிட்டான கலர், அதாவது மஞ்சளுக்கும் இந்த கருப்பு சிவப்புக்குமே நல்லா ஆப்போசிட்டான கலர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாங்க, இது சாப்பிடவும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த இஃப்தாருக்கு ஒரு முறையாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நான் சும்மாலாம் சொல்லுங்க, ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.